Hi friends, welcome to my channel. Thank you all for the support. First அந்த syllabus பண்ணதுக்கு. இப்போ அடுத்தது வந்து மெட்டீரியல்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும். இதில் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சில்க் த்ரெட்டில் வந்து நமக்கு த்ரெட் வேணும். இந்த த்ரெட் வந்து நல்ல பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெல். நான் வந்து இதில் நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிள். நான் வந்து யூஸ் பண்ணுறது டபுள் பெல் தான். ஸோ இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு ஷேடு. ஸோ வாங்குறப்ப நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம எந்த கிளாத் கலருக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோமோ அந்த பிக்கை கரெக்டாக சென்ட் பண்ணி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த ஷேட் வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ரேண்டமாக ஒரு 4 கலர்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து சில்க் த்ரெட்டு. நம்ம ஆரியல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான். அடுத்தது வந்து இம்பார்ட்டண்ட் வந்து பேங்கிள்ஸ். இந்த பேங்கிள்ஸில் வந்து சைஸஸ் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி அப்படின்றத வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ அந்த சைஸஸோடு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பேசிக்காக பேங்கிள்ஸ் பற்றின ஐடியா மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் இங்கே வந்து அந்த இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பார்த்த மாதிரி இது எல்லாமே வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸில் வந்து ஃப்ளாட் இருக்கும், நார்மல் சொல்லுவாங்க. நார்மல்னால் வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குவோம் தெரியுங்களா, கொஞ்சம் கர்வாக இருக்கும், முழுன்னு இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நார்மல் பேங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா, ஷார்ப்பாக ஃப்ளாட்டாக இருக்குன்னா இது வந்து ஃப்ளாட் கட் பேங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃப்ளாட், நார்மல். ஸோ சொல்லி வாங்குறப்ப இந்த மாதிரி வாங்கணும். இதில் வந்து நமக்கு ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன். இதில் வந்து 1 கட் பேங்கிள்ஸ். 1 கட் பேங்கிள்னால் நல்லா வந்து சென்டர் பேங்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து 1 கட் பேங்கிள் சொல்லுவாங்க. இப்போ என்கிட்ட நான் காமிக்கிறது வந்து ஃப்ளாட்டில் வந்து 1 கட் பேங்கிள். இதுலேயே வந்து நமக்கு இந்த மாதிரி கர்வ்லேயும் இருக்குது. ரைட் நவ் என்கிட்ட அந்த நார்மலோடது இல்லை, அதனால் இது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து 2 கட் பேங்கிள்ஸ். பார்த்தீங்களா, 2 கட் பேங்கிள்ஸ். இந்த 2 கட் பேங்கிள்ஸில் நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா, இந்த 2 இதுவும் சேர்த்தோம்னா நான் வந்து சிங்கிள் கட்க்கு நமக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்துடும். இதை நான் நிறைய வீடியோஸ்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே நான் வந்து ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்து வர வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்கிங் வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் வந்து அந்த வீடியோவில் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏன்னா புதுசாக நமக்கு மெட்டீரியல்ஸ் வரப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே வந்து நான் வந்து பேசிக்காக எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 கட்டில் ஃப்ளாட், 2 கட்டில் நார்மல் பேங்கிள். இதில் வந்து அடுத்தது வந்து 4 கட் இருக்குது. 4 கட்டுனா வந்து 4 பேங்கிள்ஸ் இருக்கும். இந்த 4 பேங்கிள்ஸையும் நம்ம சேர்த்தோம்னா வந்து 1 கட் வரும். ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. இந்த 4 கட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளாட் பேங்கிள்ஸ். இதில் வந்து கர்வுன்னா இந்த மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? ஸோ இதில் நமக்கு நிறைய சைஸஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 6 கட் பேங்கிள்ஸ் இருக்குது. நான் அது உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ரொம்ப மெலீஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃப்ளாட்டில் 6 கட் பேங்கிள்ஸ். ஸோ இந்த மாதிரியும் இருக்குது நமக்கு, தெரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான பேங்கிள்ஸோட அவைலபிள் வந்து நார்மலாக ஃப்ளாட்டாக அப்படிங்கிற மாதிரி. இதோட டீட்டெயில்ஸ் வந்து தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளூவில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நமக்கு ப்ளூ கோன்லேயும் இருக்குது, ப்ளூ கலரில் கோன்லேயும் இருக்குது. என்கிட்ட இப்போதைக்கு ப்ளூ கலர் இல்லை. இது வந்து நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரை ஆகும் நமக்கு. இதுலேயே ப்ளூ கலர் இருக்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்றாங்க. நான் இன்னும் அது ட்ரை பண்ணல. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா வந்து மெட்டாலிக் க்ளூ. இது வந்து B7000 இருக்குது, B6000 இருக்குது, 8000 இருக்குது. இது வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகும். நமக்கு ஒரு ஸ்டோனுக்கு மேலே ஸ்டோன் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இது நமக்கு ஈஸியாக யூஸ் ஆகும். இது கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு லேட் ஆகும்.
ஆரிலலாம் நம்ம வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பேங்கிள்ஸ்க்கு இதையும் யூஸ் பண்ணுவோம். 3D எஃபெக்ட்க்கு ஒன்று மேலே ஒன்று கொடுக்குறப்ப இந்த B7000 நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து க்ளூ பற்றின ஐடியா. அடுத்தது வந்து ஸ்டோன் செயின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டோன் செயினில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிள். ஒயிட்டு, கோல்டு, நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ். ப்ளஸ் வந்து இதில் பேர்லும் இருக்குது, ரெயின்போவும் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு வாட்டி எனக்கு நல்ல பெரிய ஸ்டோன் செயின் கிடச்சிது. இது பாருங்கள், நார்மலாக இருக்கிற நம்மளோட ஸ்டோன் செயினுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும். இது வந்து நார்மல் கோல்டன். இது கோல்டன்னா என்னென்னா பின்னாடி வந்து கோல்டு இருக்கும், மேலே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்கும். இந்த ஒயிட் கலர் ஸ்டோனுக்கு பதிலாக நமக்கு கோல்டும் இருக்கும், கலர்ஸும் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெட் வச்சுருப்பேன் பாருங்கள். இது வந்து ரெட் கலர். இதுலேயே வந்து நமக்கு ஒயிட் இருக்குது. ஒயிட்னால் வந்து கீழே வந்து சில்வர் பேஸ்டு. இங்கே பாருங்கள், இது வந்து சில்வர் பேஸ்ட். இதுலேயே வந்து பேர்லும் இருக்குது, மணி இருக்கும் பாருங்கள், பேர்ல். இது வந்து பேர்ல் செயின். இதே மாதிரி ரெயின்போவும் இருக்கும் நமக்கு. இது வந்து ஸ்டோன் செயின் பற்றினது. அதுக்கப்புறமா பால் செயின். பால் செயின்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது. பால் செயினில் பார்த்திங்கன்னா அதுலேயும் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் சின்ன பால் செயினாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தருதுங்களா, இது கொஞ்சம் பெரிய பால் செயினாக இருக்கும். இதே மாதிரி இதுலேயும் நமக்கு கலர்ஸ் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜர்தோசி. இது நமக்கு ஆரிக்கு யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜர்தோசிஸ் இருக்குது, கலர்ஸும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஜர்தோசி அண்ட் இது வந்து பிளெயின் ஜர்தோசி. ஸோ நம்ம வந்து பேங்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து பிளெயின் ஜர்தோசி தான் யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்கும். இது வந்து நமக்கு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் இது நிற்காது. ஸோ நம்ம வந்து B7000 அந்த மாதிரி மெட்டாலிக் க்ளூ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது லக்ஷ்மி காயின்ஸ். இது வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிற பேங்கிள்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பேங்கிள்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஹேர் பேண்டு, ஜடபில்லியாக இருக்கட்டும், ஸோ ஹேர் அக்சசரிஸ், பேங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுக்கு நம்ம இந்த லக்ஷ்மி காயின்ஸ் யூஸ் பண்ணுவோம். லக்ஷ்மி காயின்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னது இருக்குது, பெருசும் இருக்குது. இன்விசிபிள் பெண்டன்ட்டில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லூப் இருக்கும் நமக்கு. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்டோன் வச்சா மாதிரிலாம் இருக்கும். அது வந்து இன்விசிபிள் நெக்லஸ் பற்றின ஜுவல்லரியில் வந்து நான் உங்களுக்கு அந்த பெண்டன்ட்ஸ்லாம் உங்களுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து இதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, யூஸ் பண்ணுறப்ப நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நம்ம சும்மா சிசர் வச்சு இல்லை கட்டர் வச்சு நம்ம இந்த லூப்பை வந்து எடுத்துடலாம். இதை வந்து நமக்கு இயரிங்க்கு பேஸாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். வச்சுட்டு நம்ம ஸ்டட்டை பின்னாடி ஸ்டிக் பண்ணிவிட்டும் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஐடியாஸ் தான் இது. நம்ம மல்டிபிள் ஆக்சசரிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும், எந்த பக்கம் இது பேக் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அச்சு தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? இது வந்து பின்பக்கம் அது. ஸோ நம்ம வைக்கிறப்ப இது வந்து மேல் பக்கமாக இருக்கும். அண்ட் வைக்கிறப்பவும் நமக்கு வந்து தலை, கீழே வந்து ஃப்ளவர். இது வந்து நமக்கு கரெக்டாக வரா மாதிரி இதை நம்ம வச்சுட்டு வரணும். இது நான் நிறைய வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இது வந்து சின்னது, பெருசு. அடுத்தது பெண்டன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் பேங்கர்ஸ்லேயும் ஆக்சசரிஸ்லேயும் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்றதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இதில் இன்னும் நிறைய இருக்குது புதுசாக, பட் இருக்கிறது நான் காமிக்கிறேன். இது வந்து லக்ஷ்மி பெண்டன்ட். இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவே இருக்கும். நம்ம ஹேர் பேண்ட்க்கு, சென்டர் கிளிப்ஸ்க்கு, ஜடபில்லை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பேங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா இது பெருசாக இருக்கிறதுனா அப்போ நம்ம சென்டர் பேங்கிள்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறப்ப கண்டிப்பாக B7000 யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு டைப் ஆஃப் லக்ஷ்மி பெண்டன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இன்னொரு பெண்டன்ட் இருக்குது, தெரியுதுங்களா? இது ஒரு பெண்டன்ட். இதுலேயே இது சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னது. இதை தான் வந்து நம்ம பேங்கிள்ஸில் அடுத்தடுத்து பண்ணுறாங்க, தெரியுங்களா? இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம லோட்டஸ் குந்தன் வந்து நம்ம ரெடி பண்ணோம்னா இன்னும் அழகாக இருக்கும். விநாயகரோடது, கணபதியோடது, தெரியுதுங்களா? கணபதியிலே வந்து நமக்கு வந்து வேறு வேறு டைப்பும் இருக்குது. எலஃபேண்ட் பெண்டன்ட்லாம் கூட இருக்குது. ராதை கிருஷ்ணதும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பெண்டன்ட் வாங்க போகிறீங்களோ அதை காமிச்சு கேட்டு அவைலபிளான்னு கேட்டு வாங்குங்க. இது ஒரு நார்மல் பெண்டன்ட். இது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஆன்டிக் இந்த மாதிரியும் இருக்கும், கோல்டன் ஆன்டிக் மாதிரியும் இருக்கும், சில்வர்லேயும் இருக்கும் நமக்கு.
இதில் பார்த்தீங்கன்னா விரிச்சா மாதிரி இருக்கும் பாருங்கள். இதில் 2 லூப் இருக்கிறது இதுவும் இருக்குது. இதுவும் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நமக்கு பேங்கிள்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லூப்பை வந்து கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வைக்கிறது, சர்க்கன் ஸ்டோன்ஸ். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுதான் பெண்டன்ஸு. அடுத்தது எம்டிஎஃப் போர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். பெருசு இதுலேயும் நிறைய ஷேப்ஸ் இருக்குது, டிசைன்ஸும் இருக்குது. ஸ்கொயர் இருக்குது, ட்ரையாங்கிள், நமக்கு ட்ராப்பு, அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போதைக்கு எங்கிட்ட இருக்கிறது நான் உங்களுக்கு ரேண்டமாக காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த ஜடபிள்ளைக்கு போடுற டோனட் எம்டிஎஃப் போர்ட். இதில் பார்த்திங்கன்னா 2 லூப்பும் போட்டிருப்பாங்க. இந்த லூப்பும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். நமக்கு எம்டிஎஃப் ஹோல் மேக்கர் ஒன்று இருக்குது, ஹோல் டூல் ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு டூல்ஸ்லேயும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நம்ம எங்கே வேணுமோ நம்ம வந்து ஒரு பஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த ஜடபிள்ளைக்காக ஸ்பெஷலாக பண்ணுறது. இது வந்து ஒரு 2 இன்ச் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது 1.5 இன்ச்சு ரவுண்டு. ஸோ நம்ம எப்போ எம்டிஎஃப் வாங்கணுன்னாலும் நமக்கு அந்த இன்ச் வச்சு நீங்கள் கேட்டு வாங்கணும். 1.5, 1. இது வந்து பார்த்திங்கன்னா 0.5க்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து பட்டன் ஸ்டட்டுக்காக யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸ் இது எம்டிஎஃப். நிறைய ஷேப்ஸும் இருக்கும். என்கிட்ட வந்து இப்போ பட்டர்ஃப்ளை இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அலிகேட்டர் கிளிப்ஸ். அலிகேட்டர் கிளிப்பில் வந்து நமக்கு கோல்டன் இருக்குது, பிளாக்லேயும் இருக்குது, கலர்ஸ்லேயும் இருக்குது. நமக்கு இப்போ என்கிட்ட கோல்டன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் 3 சைஸில் நமக்கு இப்போதைக்கு கிடைக்குது. இது வந்து பெரிய சைஸு 7 சென்டிமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து 5.5, 4 அந்த மாதிரி இருக்கும். இதோட சின்ன சைஸ் என்கிட்ட இல்லை. ஸோ பாருங்கள், இது வந்து அலிகேட்டர். அதுக்கப்புறமா சென்டர் கிளிப். சென்டர் கிளிப்லேயும் வந்து நமக்கு வந்து பிளாக்கில் நீங்கள் பிளாஸ்டிக் அந்த மாதிரியும் வாங்கி செய்யலாம். பனானா கிளிப்ஸ் அந்த மாதிரி செய்யலாம். பனானா கிளிப்ஸ் எங்கிட்ட இப்போதைக்கு இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பனானாலேயும் நமக்கு கலர்ஸ் நிறைய இருக்கும். ப்ளக்கிங் கிளிப்ஸ்லேயும் கலர்ஸ் இருக்கும், பிளாக் இருக்கும். இப்போதைக்கு ப்ளக்கிங் கிளிப்பும் எங்கிட்ட இல்லை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் கிளிப்பில் கோல்டன் இருக்குது என்கிட்ட. கோல்டன் வந்து இது வந்து 7 சென்டிமீட்டர் பெரிய சைஸு. அதுக்கடுத்தது வந்து இது வந்து 6 சென்டிமீட்டர். இதில் இன்னும் சின்னதும் இருக்குது, சில்வரும் இருக்குது. இதில் நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு ப்ரூச்சஸ்லாம் வச்சு நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். எம்டிஎஃப் போர்டில் டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் B7000 க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணணும். இந்த மாதிரி மெட்டல் பேஸில் இருக்கிறதுலாம் நீங்கள் ஸ்டிக் பண்ணுறீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூவை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. மெட்டாலிக் க்ளூவை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லாயிருக்கும். நல்லா அதை ட்ரை பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா சாரீ பின். சாரீ பின்லேயும் பார்த்திங்கன்னா நார்மல் இந்த மாதிரி கோல்டன் கலர் பின்னும் இருக்கும். சாரீ பின்னில் நம்ம ப்ரூச் மாதிரி ரெடி பண்ணி இதில் வந்து நம்ம ஒயரை வந்து நம்ம விட்டு நம்ம டைட்டன் பண்ணிக்கலாம். இது மேலேயே நம்ம வந்து நம்மளோட அந்த பெரிய லக்ஷ்மி காயினை யூஸ் பண்ணி இல்லை எம்டிஎஃப் போர்டை கூட யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ப்ரூச் யூஸ் பண்ணலாம், சாரீ பின்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து கோல்டன். த்ரெட் ரேப் பண்ணி பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்து வாங்குங்க. இது வந்து த்ரெட் ரேப் பண்ணுறது தான். ஆனால் இந்த இதுக்கும் எங்கிட்ட இன்னொன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு சைஸும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அண்ட் அந்த கர்வும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம சில்க் த்ரெட் நல்லா ரேப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து சாரீ பின்ஸ் பற்றி. அடுத்தது வந்து ஹெட் கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஜும்காவோட கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜும்கா பண்ணுறப்ப மேலே வந்து இந்த கேப் வந்து வைப்போம். நல்ல கர்வாக இருக்கும். ஸோ வைக்கிறப்ப நமக்கு கரெக்டாக அந்த பேஸில் வந்து இவ்வளோ இதுவாக இருக்குன்னா இதை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம்னா கொஞ்சம் விரிச்சிக்கும். அப்போ நம்ம கரெக்டாக அந்த நம்மளோட ஜும்காவோட பேஸில் வந்து கரெக்டாக இது வந்து பொருந்தும். அதுக்கப்புறமா நம்ம வச்சு அதை கனெக்ட் பண்ணி பண்ணலாம். அண்ட் இதில் வந்து கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, இதில் ஆன்டிக் மாதிரியும் இருக்குது பாருங்கள். இதை நான் வந்து பேங்கிள்க்கும் நான் யூஸ் பண்ணுறாங்க. நான் பேங்கிள்க்கு யூஸ் பண்ணது வந்து சின்ன ஆன்டிக் வச்சு ஒன்று பண்ணதை காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கை வச்சு காமிக்கிற இடத்துல தெரியுதுங்களா, அங்கே வந்து ஒரு சின்ன கோல்டன் ஆன்டிக் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன். இதில்
அடுத்தது பார்த்தீங்கன்னா டூல்ஸ். என்னென்ன மாதிரிலாம் பேசிக் நமக்கு டூல்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து சிசர்ஸ் வைக்கல, சிசர்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது வந்து கட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து சில்க் த்ரெட்டில் வந்து சில்க் த்ரெட்டை கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து கட்டர். ஜுவல்லரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஹோல்ட் பண்ணி நமக்கு ரிமூவ் டர்ன் பண்ணுறதுக்கு, ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு, ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளையர், நோஸ் ப்ளையர். ஐபின் இதில் நம்ம லூப் பண்ணணும்னா, ஃபார்ம் பண்ணணும்னா ரவுண்ட் ப்ளையர். இது வந்து ரவுண்ட் ப்ளையர். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் ப்ளையர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பால் செயின், ஸ்டோன் செயின்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் நமக்கு கட் பண்ணுறதுக்கு கட்டர்லேயோ இல்லை சிசர்லேயோ ஒரு சில நேரத்தில் நம்மளால் கட் பண்ண முடியாது. அப்போ வந்து நமக்கு இந்த கட்டிங் ப்ளையர் வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து இங்கே பார்த்திங்களா ஷார்ப்பாக இருக்கா, தெரியுதா? இதுதான் வந்து எம்டிஎஃப் போர்டில் ஹோல்ட் பண்ணுறது, எம்டிஎஃப் ஹோல் மேக்கர் இதுதான். ஸோ இது வந்து பேசிக் டூல்ஸ் இது நமக்கு. அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனால் சிம்பிளான ஐட்டம் தான், ரொம்ப மேண்டேட்ரியும் கூடன்னு சொல்லலாம். க்ளூ அண்ட் க்ளூ பென். நம்ம நிறைய வீடியோஸ்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சிஸ்டர் எந்த அந்த டூல் யூஸ் பண்ணுறீங்களே அது என்னது, குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்து வைக்கிறோமே அது எப்படி என்னதுன்னு கேட்குறீங்களா, இதுதான் க்ளூ பென் அண்ட் க்ளூ. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சின்ன நிப் ஹோல் மாதிரி இருக்கும். இதில் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த க்ளூவை வந்து நீங்கள் எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்தோம்னா நமக்கு வந்து க்ளூவே நம்ம கையில் படாமல் நம்ம கரெக்டாக ஸ்டோன்ஸை எடுத்து கரெக்டாக வைக்கலாம். ஸோ இங்கே க்ளூ வந்து நான் முன்னாடி வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். க்ளூ வந்து நான் லைட்டாக தான் யூஸ் பண்ணுவேன், வேணுங்கிறப்ப இதை எடுத்துகிட்டு வேறு நியூவாக எடுத்துப்பேன். ஒரு சிலர் வந்து நிறையவும் வச்சு எடுக்கிறாங்க, அது அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன். அவங்களுக்கு எந்த ப்ரெஸ் கொடுக்குறாங்க, எப்படி வைக்கிறாங்கன்றது வந்து நம்மளோட ஹேண்ட்லிங்கில் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்தது சீக்வன்ஸ் பற்றி பார்க்கலாம். சீக்வன்ஸுங்கிறது வந்து என்னென்னா சம்கின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். இதில் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது. ப்ரூச்சில் வர சீக்வன்ஸும் நம்ம சீக்வன்ஸ் தான் சொல்லுவோம். ஃப்ளாரல் ப்ரூச்சு, லீஃப் ப்ரூச், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ இது நார்மல் சமிக்கி கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இது பெரிய சீக்வன்ஸு. நமக்கு இயரிங்க்கெலாம் வந்து பேஸாக யூஸ் பண்ணலாம், ரிங்குக்கு யூஸ் பண்ணுறப்பெல்லாம் பேஸாக யூஸ் பண்ணலாம். சாரீ பின்க் பேஸ் ஒன்று பார்த்திங்களா, அதுவும் இது யூஸ் பண்ணலாம். எம்டிஎஃப் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், எங்கே திக்னஸ் தேவை இல்லையோ நம்ம அது வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜுவல்லரி, நெக்லஸ், சோக்கர் செட் அந்த மாதிரி இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சீக்வன்ஸ், இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப். இப்போ டியூப் பீட்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஆரியில் யூஸ் பண்ணுவோம், இதை வந்து நம்ம பேங்கிள்ஸ்லேயும் இப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கோல்டன், இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது, நிறைய கலர்ஸ்லேயும் அவைலபிள். இது வந்து டியூப் பீட்ஸ். இது வந்து நான் ஏற்கனவே வந்து யூஸ் பண்ண பேங்கிள்ஸில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் பீட் கோல்டன் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து காட்டன் த்ரெட்டில் வந்து ரேப் பண்ணி பண்ணது, சுகர் பீட்ஸு, பிளாக் கலர் சுகர் பீட். சீக்வன்ஸ் சின்னது காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, அந்த சீக்வன்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து லக்ஷ்மி காயின் வித் ரவுண்டு. இந்த டியூப் பீட்ஸ்லேயே வந்து பாதி உடைச்சா என்னென்னா அதுதான் கட் பீட்ஸ் பாருங்கள். இது வந்து மல்டி கலர் ஆரியில் யூஸ் பண்ணுவோம். கட் பீட்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கட்டானான்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நிறைய கலர்ஸ் நமக்கு வந்து அவைலபிள். இந்த பீட் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணுவாங்க இதுலேயும் பாருங்கள், கோல்டன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இது வந்து கட் பீட்ஸ் ஆர் கட்டானா. இது வந்து டியூப் பீட்ஸ். அடுத்தது பீட்ஸ் பார்த்தோம்னா இது வந்து டல் கோல்டன் பீட்ஸ். இதுலேயும் நிறைய நமக்கு சைஸஸில் இருக்குது. 2mm, 3mm, 4mm, 5mm, 6mm, 8mm அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து டல் பீட்ஸ். இது வந்து கொஞ்சம் இது போச்சுன்னா வந்து போகும் நமக்கு, இது மேலே இருக்கிற அந்த கோட் வந்து போகும் அந்த மாதிரி. இதுலேயே கொஞ்சம் லாங் லைஃபாக வரணும்னா பிரைட்டான பீட்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். இது வந்து பிரைட்டான கோல்டன் பீட்ஸ் ஸ்ட்ரிங்கில் கிடைக்கும் நமக்கு. நம்ம இன்விசிபிள் நெக்லஸ்லாம் நிறைய இதில் தான் பண்ணுவோம். இதுலேயும் நிறைய சைஸஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து சுகர் பீட்ஸை விட ஒரு சைஸ் பெருசு. சுகர் பீட்ஸ் வந்து எங்கிட்ட இப்போதைக்கு கலரில் வந்து நான் பிளாக்ல காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சுகர் பீட்ஸ் சின்னது சுகர் பீட்ஸ். இது வந்து பிரைட்டாக இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய சைஸ். அண்ட் இதுலேயே வந்து
ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸ், ஆஃப் ஒயிட். இது வந்து ஷைனிங்காக இருக்கிற கோல்டன் பீட்ஸ். இது ஷைனிங்காக இருக்க பிளாஸ்டிக் பீட்ஸுங்க. அடுத்தது ஹேங்கிங்கில் யூஸ் பண்ணுறது. இது வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் ஆல்ரெடி ஒரு லூப் இருக்கும். நமக்கு டேரெக்டாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயும் நமக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ட்ராப்பு, ரவுண்டு, ஓவல் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணுற பீட்ஸுங்க. அதுக்கப்புறமா லோரல் பேர்லு. லோரல் பேர்ல்லையும் வந்து கோல்டும் இருக்குது, லோரல் கோல்டும் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு சைஸஸ் இருக்கும். ரொம்ப சின்ன சைஸும் இருக்குது, கொஞ்சம் மீடியம். இது மீடியம் சைஸு. இது பார்த்திங்கன்னா கோல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்கள். இது இல்லாமல் பேர்லில் வந்து செயினாகவும் இருக்கும், ரோல் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டல் ஒயிட்டில் நான் வாங்கினது. நீங்கள் வாங்குறதா இருந்தால் டல் ஒயிட் வாங்காதீங்க, நல்லா ப்ரைட்டாக இருக்கிறதா வாங்குங்க. ஸோ அது இன்னும் நல்லாயிருக்கும் லுக் நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்கிற ப்ரூச் மெட்டீரியல்ஸ். இப்போ வந்து நம்ம ப்ரூச்சஸ் யூஸ் பண்ணியும் நம்ம ஏர் அக்சசரிஸ் நிறைய பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் இது. ரொம்ப டெப்த்தாக போகல, இது லைட்டாக இருக்கிறது ஃப்ளாரல். இது வந்து நம்ம பிரேஸ்லெட்ஸ்லாமும் யூஸ் பண்ணுவோம், ப்ரூச்சஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். அது ப்ரூச்சஸ் யூஸ் பண்ணுவோம், ஏர் அக்சசரிஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். லீஃபு, சென்டர் கிளிப்ஸ், ஏர் பேண்ட், இதெல்லாம் வந்து இப்போது அந்த ஏர் பில்லெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்துக்குமே நம்ம இப்போ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். இது லீஃப் சீக்வன்ஸு, ஃப்ளாரல், மல்டி கலர், இந்த மாதிரி மல்டிப்புளாக இருக்குது. மல்டி மிக்சிங்காக நம்ம வாங்கிக்கிட்டோம்னா எல்லாமே இருக்கும். இதில் லீஃப் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பெரிய பீடு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில்க் த்ரெட்டில் வந்து செயின்ஸ்க்கு வந்து ரேப் பண்ணி பண்ணுவாங்க. இது வந்து பிளாஸ்டிக் பெரிய பீட்ஸுங்க. இதுலேயும் நிறைய ஷேப் சைஸஸ்லாம் இருக்குது, கலர்ஸும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மிரர்ஸ். இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். பட் இப்போது வந்து நம்ம பேங்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் யூஸ் பண்ணலாம். சின்ன சைஸ், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரவுண்ட், இது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பிளாஸ்டிக். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். இது வந்து மிரர். ஸோ இது கொடுத்தோம்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு பார்டர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டோன் செயினோ இல்லைனா வந்து ஜர்தோசியோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். செயின், பால் செயின் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஒயர்ஸ். இது பார்த்திங்கன்னா நமக்கு இன்விசிபிள் நெக்லஸ்க்கு அந்த மாதிரி தேவைப்படும். பட் இப்போ இதுலேயே வந்து நமக்கு தேவைப்படும் இந்த ஐடியா. இதில் பார்த்திங்கன்னா மெட்டாலிக் இருக்கும், ஃப்ளெக்சிபிள் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதுவாக நம்ம வந்து இன்விசிபிள் நெக்லஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து மெட்டாலிக். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன். இதுலேயும் 0.4, 0.3 இதுதான் நம்ம நார்மல். இது வந்து பார்த்திங்கன்னா இதே போட்டிருக்காங்க. இது காப்பர், கோல்டன், சில்வர். ஸோ இதெல்லாம் வந்து ஜுவல்லரி ஒயர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸோட ஒரு ஃபுல் கலெக்ஷன் வச்சுருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ரிங்ஸில் ஓப்பன் இருக்குது, க்ளோஸ்டு இருக்குது. நான் மேக்ஸிமம் வச்சுருக்கிறது ஓப்பன் வச்சுருக்கேன். இது வந்து பெரிய சைஸ் ஜம்ப் ரிங். இதுலேயே வந்து சின்ன சைஸும் இருக்குது நமக்கு ஜம்ப் ரிங்கில். அண்ட் அதே மாதிரி சில்வர். இது வந்து ஜம்ப் ரிங்ஸ். அடுத்தது ஹியரிங்ஸ் வந்து ஹேங்கிங் மாதிரி பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த ஹியரிங்ஸ் வந்து இந்த இயரிங் ஊக்ஸ்னு சொல்கிறாங்க, இல்லை ஃபிஷ் ஊக்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு கோல்டன் அண்ட் சில்வர். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஐபின். ஒரு ஹோல் இருக்குங்களா, இது வந்து ஹைபின். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயரிங் ஜும்காஸில் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஹேங்கிங் வேணும்னா நம்ம இதில் வந்து பண்ணலாம். அப்படி இது ஹேங்கிங் கீழே வேண்டாம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஹெட் பின் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது வந்து ஹெட் பின். இது வந்து ஹெட் பின். இதுலேயே வந்து கோல்டு, சில்வர். இது வந்து ரிங் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஹூப் ரிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இயரிங்கில் வந்து ஹூப் ரிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரிங் டைப்பில் வந்து நம்ம கீழே ஒரு ஹேங்கிங் பண்ணிட்டு பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹூப் ரிங்ஸ். இதில் வந்து நமக்கு கோல்டன், சில்வர் ரெண்டுமே இருக்குது. இது வந்து ஹியரிங்கோட பேஸு, ஸ்டட்டோட பேஸ். இது வந்து நல்ல பெரிய சைஸ் இருக்குங்களா, இதே மாதிரி சின்னது. மேக்ஸிமம் பெருசு யூஸ் பண்ணுங்கள். சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் இதில் வந்து சில்வரும் இருக்குது. இந்த சில்வருக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் பண்ணுறது நமக்கு அந்த மெட்டாலிக் ஸ்டாப்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டாலிக் ஸ்டாப்பரும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, ரப்பரும் இருக்குது. நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் ஸ்டாப்பரு. இதில் பிளாஸ்டிக்கும் இருக்குது. ஸோ இதில் தான் பேசிக் ஜுவல்லரி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா நார்மல் ஹேர் பின்னுங்க, குந்தன் ஸ்டோன் வச்சு ரெடி பண்ணுறது. டிக்டாக் கிளிப்ஸு, இது வந்து பியூர் பிளாக்காக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் பேஸு. இது இல்லாமல் நம்ம நார்மல் டிக்டாக் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த இதுவும் இருக்குது. அதில் வந்து கோல்டன், பிளாக் அந்த மாதிரியும் அவைலபிள். இது வந்து கிட்ஸுக்கான ஹெட் பேண்ட். இது வந்து நல்லா திக்காக இருக்குது என்கிட்ட. இதில் வந்து மெலிஸும் இருக்குது, கோல்டன் இருக்குது, ஒயர் பேஸும் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஹெட் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜும்காஸோட பேஸுங்க. இப்போ இது வந்து எங்கிட்ட இருக்கிறதுனால பெரிய சைஸ் இருக்குது. இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜும்கா பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், பிக் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா பேஸோட ரப்பர் பேண்ட், இதை வந்து மேலே இருக்கிற எம்டிஎஃப்க்கு அட்டாச் பண்ணுறதுக்கு அட்டாச்சர்னு சொல்லுவோம் இதை. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா நல்லா புல் பண்ணிவிட்டு இங்கே கரெக்டாக இதை வந்து இப்படி வைப்போம். இதை வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி பண்ணுவோம். ரப்பர் பேண்ட் மேக்கிங் பண்ணுறப்ப நம்ம இன்னும் கிளியராக பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து போர்டை வந்து மெட்டாலிக் க்ளூ B7000 அந்த மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணுவோம். அதுக்கு வந்து பிளாக் கலர் இல்லை கோல்டன் கலர் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்க்கு நம்ம ஆக்ரிலிக் பெயிண்ட் பண்ணியும் பண்ணலாம், எல்லாமையும் பண்ணலாம் MDF போர்டை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வில்லைக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஹேர் அக்சசரிஸ். இது வந்து யூபின். இதில் வந்து கோல்டு இருக்குது, பிளாக் இருக்குது. இது வந்து ரிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ரிங்கோட பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்குது. இப்போ பெருசாக வேணும்னா ஃப்ளாரல் மாதிரி இருக்கும், சின்னது வேணும்னா இந்த மாதிரி. இன்னும் நமக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதுக்கு மேலே நான் வந்து அந்த பெரிய சீக்வன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து B7000 க்ளூவை ஸ்டிக் பண்ணிவிட்டு பண்ணலாம். இது வந்து ரிங் பேஸ் பண்ணுறதுக்கு. செயின்ஸில் நிறைய செயின்ஸ் இருக்குது. இது வந்து ஆன்டி டார்னிஷ் செயின், அந்தளவுக்கு சீக்கிரமாக கருக்காது. அந்த மாதிரி வாங்கணுன்னா நீங்கள் ஆன்டி டார்னிஷ்னு கேட்டு வாங்குங்க. அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆன்டி டார்னிஷ் செயின் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் அது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து ஜர்கன் ஸ்டோன்ஸ். நார்மல் நம்ம ஸ்டோன்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, கல்லுங்க சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஜர்கன் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒயிட், கோல்டன், இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. டிக்டாக்ல வந்து இன்னொரு டிக்டாக் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. அந்த பிளாக் கலர் டிக்டாக் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அது. இதில் வந்து பிளாக்கும் இருக்குது, கோல்டனும் இருக்குது. அடுத்தது வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற அந்த ஜாஸ்மின் பட். இது பார்த்திங்கன்னா இது வந்து முன்னாடி வாங்கினது. இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ வர்றது பார்த்திங்கன்னா இது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது வந்து குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, அதுக்கேற்ற மாதிரி இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து ஜாஸ்மின் பட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா செயின்ஸில் யூஸ் பண்ணுறது, பேக் செயின் வித் ஹூக்கோடு இருக்கும். இது கோல்டன், இது வந்து சில்வர். இது இல்லாமல் நம்ம வந்து கிளாஸ்பும் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து லாப்ஸ்டர் கிளாஸ்புன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நமக்கு கோல்டன் இருக்கும், சில்வரும் இருக்கும். அந்த பேக் செயினுக்கு பதிலாக நம்ம ரோப்பும் யூஸ் பண்ணலாம். அதை பேக் ரோப்னு சொல்லுவாங்க, இல்லை டோரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து கிளிப் ஸ்டோன்ஸ். ஸ்டோனுக்கும் கிளிப் ஸ்டோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், கிளிப் ஸ்டோன்ஸில் நமக்கு ஹோல் இருக்கும். ஸோ இது வந்து ஆரியிலலாம் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிடுவாங்க. ஊசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து ஸ்டோன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு வந்து கூடும். இது வந்து மல்டி கலர் தெரியுதுங்களா, ஓவல் ஷேப்பு. இதுவும் வந்து ஷேப் வச்சு கேட்கணும் நம்ம. இது ஓவல், இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ஐ கூட இருக்குது எங்கிட்ட இப்போதைக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸுங்க. இது வந்து ஐ. இதெல்லாம் கிளிப் ஸ்டோன்ஸுங்க. இதில் சின்னதும் இருக்குது. நான் இப்போ ஸ்டோன்ஸ் வந்து லாஸ்ட்டாக இப்போ நான் குந்தன் ஸ்டோன்ஸ் காமிக்கிறப்ப அதுலேயும் இருக்குது, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. லாஸ்ட்டாக வந்து நான் குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு வந்திருக்கேன். இது வந்து ஸ்டோன்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரேம்டு குந்தன் சொல்லுவாங்க. அவுட்லைன் பார்த்தீங்கன்னா கோல்டன் இருக்குங்களா, இது வந்து ஃப்ரேம்டு இல்லாமல் தனியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டோன்ஸ்னு சொல்கிறாங்க, அன்ஃப்ரேம்டு ஸ்டோன்ஸ்னு சொல்கிறாங்க. தெரியுதுங்களா, இதுதான் நம்ம ஆரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம
ஆக்சசரிஸ்க்கும் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் இது. அண்ட் இதுலேயே நிறைய ஷேப்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ட்ராப்பு. இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபிட்டிங் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ராப்பு. ஐயில் வந்து சின்னது, இது வந்து 6K. சின்னது இருந்ததுன்னா இது வந்து 6K. இது வந்து பெருசு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 8Kன்னு சொல்லுவாங்க சைஸு. ட்ரையாங்கிள், ஸ்கொயர். இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸுங்க, ஓரளவுக்கு ஒரு ஐடியாவுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் ஸ்டோன்ஸ்லேயே வந்து 4mm கிளிப் ஸ்டோன்ஸுங்க, மல்டி கலர் ரெயின்போ. எஸ் ஷேப் ஸ்டோன்ஸுங்க. டைமண்ட்னு சொல்கிறாங்க, இல்லை பர்ஃபின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன் இல்லைன்னா கிரெசன்ட். இந்த ஸ்டோன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கும். கிளாசி ஃபினிஷ் இருக்கும், மேட் ஃபினிஷ் இருக்கும். கொஞ்சம் டல்லாக இருக்கிறது மேட் ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ஷைனியாக இருக்கா, இது வந்து கிளாசின்னு சொல்லுவாங்க. டார்க் பிங்க் 8Ki கிளாசி ஸ்டோனுன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கரெக்டாக கேட்கணும். இது பார்த்தீங்கன்னா மூன் ஷேப்பு, லைட் பிங்க், மேட் ஃபினிஷ் ஸ்டோன்ஸு. சரிங்களா? கோல்டன் கலர், ஒயிட் கலர் நார்மல் ஃபிட்டிங் ஸ்டோன் இல்லாமல் ரொம்ப கிராண்டான லுக்கு கொடுக்குறது, இந்த ப்ரைடல்லாம் கிராண்டாக இருக்கிறது வந்து இந்த செராமிக் ஸ்டோன்ஸுங்க. இது வந்து செராமிக் கோல்டு, இது வந்து செராமிக் பேர்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஷேப்பும் கிடைக்கும். மேக்ஸிமம் ட்ராப் கூட கிடைக்குது இப்போல்லாம். ஹார்ட்டும் இப்போ ரீசெண்டாக கிடைக்குது. ஹார்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் இருக்குது, ஸ்டார் ஷேப் இருக்குது. ஸோ நிறைய ஷேப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. க்ளாஸி ஆகட்டும், மேட் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி பேர்ல், இந்த செராமிக் இதுவும் வந்து கிடைக்குது. ஸோ அது கரெக்டாக நேம் பார்த்து கரெக்டாக கேட்டு வாங்குங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது ரெக்டாங்கிள். இது வந்து ரெக்டாங்கிள் ஸ்டோன். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் க்ளாஸி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பனானா கிளிப்ஸ் காமிக்கல, உங்களுக்கு ப்ளக்கிங் கிளிப்ஸ் காமிக்கல. அண்ட் சந்த்பலி இயரிங்ஸில் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ரவுண்டு இருக்குது, ஹார்ட் இருக்குது, ஓவல் இருக்குது, அந்த மாதிரி. அது வந்து நான் வீடியோஸ் தனியாக போடுறப்ப அந்த மெட்டீரியல்ஸோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாரி, இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும் அண்ட் நிறைய ரிப்பீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாமல். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் ஃபாலோயிங்.